2015 அப்ப அம்மாட்ட நான் போயிருக்கேன். அம்மா வந்து கேட்குறாங்க, யார் அரிசுவத்துல உட்காந்தா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அப்பதான் நான் மலேசியா போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன் அம்மாட்ட. அப்ப அம்மா கேட்குறாங்க, நான் சொன்னேன் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அம்மா நான் உட்காந்துருந்தேம்மா அப்படின்னு கையை தூக்குனேன். சொல்லு, நீ சொல்லு, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. நான் அம்மாட்ட சொல்றேன், அம்மா நான் மலேசியாவே போயிட்டு வந்தோம்மா. எனக்கு அதுதான் பெருசா தெரிஞ்சிச்சு. அம்மா நான் மலேசியாவே போயிட்டு வந்தேம்மா அப்படின்னு. உடனே நான் கேட்கறேன்னு சொல்லாத, நீயா சொல்லு அப்படின்னாங்க. நான் போய் அம்மாட்ட இல்லம்மா நான் போயிட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே நான் சொல்ல முடியல. ஏன்னா அம்மா கேட்கும்போது எதை சொல்றதுனே தெரியல. அப்படின்ட்டு அப்ப அந்த 2015ல அம்மா வந்து சூரத்துல உட்காந்தா என்ன பலன் பாரு, நான் எல்லாருக்கும் எல்லா இதுவும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. இந்த சூரத்துல உட்காந்தா எல்லாருக்குமே எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிறத அம்மா அன்னைக்கு வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி காலேஜுக்கு வந்தா, காலேஜ்ல வந்து எனக்கு ஒரு பெரிய பேரு, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மலேசியா போயிட்டு வந்தாங்க, உலக தமிழ் சங்க மாநாட்டுல பங்கு பெற்றாங்க, நெட்டுல பாஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா என்னை வந்து எம்ஏ தான் அப்படிங்கிற ஒரு மாதிரி கேவலமா நினைச்சுங்களுக்கு முன்னாடியே அம்மா உயர்த்தி காட்டிட்டாங்க. உயர்த்தி காட்டா ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாருமே கண்ணையம்மா கண்ணையம்மான ஒரே பேரு. அந்த அதான் அம்மாங்கிறது பெரிய விஷயம், நம்மளுக்கு கிடைக்கிற பாக்கியம். அது தமிழ் டிபார்ட்மெண்ட்னால எங்களுக்கு அம்மா அம்மான்னு சொல்றது, நம்ம அம்மாவை நம்ம கூப்பிடுறதுனால நம்ம ஸ்டூடெண்ட் கூப்பிடுறாளேன்னு ஒரு பெருமிதம் வேற. அதனால என்னன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் டே வச்சா கூட என்னைய தான் ஒரு ஹெட்டா போடுவாங்க. போட்டா அதுலயும் வின் பண்ணிடுவேன். வின் பண்ணிடுவேன்னா என்ன, எல்லாம் அம்மா தான் நம்மளுக்கு அந்த உயர்வை கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, அந்த சக்தின்னு ஒண்ணு இருந்தாதான் சாதிக்க முடியும். அதனால அம்மா அந்த சக்திங்கிறது நமக்குள்ள இருந்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்தாலும் வாலிபால் த்ரோபால் எல்லாத்துலயுமே பெஸ்டா வராது. அப்ப எல்லாமே கரெக்ட் நமக்கு போயிட்டு இருக்கு. சரி அப்ப மேம் சொன்னாங்க, ஏன்னா எங்க காலேஜ்லயே அதிக குவாலிஃபைடு எனக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே எம்ஏ எம்ஃபில், யாருமே பிஹெச்டியே கிடையாது, எல்லாமே எம்ஃபில் எம்ஏ இப்படிதான் வந்திருக்காங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப எனக்கு தான் நெட்டு பாஸ் ஆகி உலக தமிழ் சங்க மாநாடு நிறைய கட்டுரைகள் பார்ட்டிசிபேட் பண்ணது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என் கடைசி மேம் என்ன செஞ்சாங்க, எனக்கு வந்து நெட் எக்ஸாமுக்கு சீஃப் எக்ஸாமினரா முதல் டிஎன்பிஎஸ்சி சீஃப் எக்ஸாமினரா கொடுத்தாங்க. எங்க காலேஜ்ல வந்து நான் இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது மாதிரி அது கொடுத்தாங்க. அதை வந்து அதுக்கு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே பாடுபட்டு நல்ல எக்ஸாம் சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டோம். என்னைய தான் சீஃப் எக்ஸாமினர் போட்டாங்க. அப்பெல்லாம் எந்த போட்டியும் பொறாமையும் வரல. அடுத்த எக்ஸாம் நெட்ல பாஸ் ஆகி எனக்கே ஜூன்ல நான் பாஸ் ஆகுறேன். மறுபடியும் டிசம்பர்ல ஒரு எக்ஸாம் வந்துச்சு. டிசம்பர்ல ஒரு எக்ஸாம் வந்தது, அதுலயும் எனக்கு சீஃப் எக்ஸாமினர் 2015ல சீஃப் எக்ஸாமினரா போட்டுட்டாங்க. சீஃப் எக்ஸாமினரை போட்டவனே, ஏன்னா அதுல கொஞ்சம் அந்த கண்டக்ட் பண்ணா கொஞ்சம் ரூபாயும் கிடைக்கும். ரெண்டாவது இவங்களுக்கு பேர் வேற வரவும் ஹெச்ஓடிக்கெல்லாம் ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. என்ன இவங்க வந்தவொடனே இவங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றத்தை, அதாவது கரஸ்மன் வந்து இவங்க மேல ரொம்ப ஒரு பாசமா இருக்காங்க, இவங்களுக்கு எல்லா பொறுப்புமே இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, அம்மாவே எல்லாமே பண்றாங்க, நம்மளை உயர்த்தி வைக்கிறது அம்மாவே. அப்ப அம்மா அம்மா என்ன அவங்க என்ன செய்றாங்க, கரஸ்மன் வந்து இந்த சீஃப் எக்ஸாமினரா போட்டவனே, அப்ப அங்க இருந்து மெசேஜ் வரும். அதாவது சிபிஎஸ்சி எக்ஸாம் தான் அப்ப நடந்தது, நெட்டு சிபிஎஸ்சி. அப்ப சிபிஎஸ்சி இதுல இருந்து இது வந்துருந்துச்சு, மெசேஜ் வந்துருந்துச்சு. காலேஜுக்கு மெசேஜ் வந்ததை அங்க உள்ள ஸ்டாஃப் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த மெசேஜ்ல தான் எனக்கு என்னைக்கு மீட்டிங், அந்த மீட்டிங்ல போய் எனக்குன்னு ஒரு அப்சர்வர் கொடுப்பாங்க 2 பேரு. யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ஸ்டாஃபும் இன்னொரு ஸ்டாஃபும் காலேஜ் ஸ்டாஃபும் வருவாங்க. அவங்க 2 பேரையும் நான் அப்பதான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். எனக்கு வந்து அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்கணும். அப்ப அவங்க 2 பேரும் யாருமே தெரியாது. அப்ப நான் அந்த மீட்டிங் போனேன்னா எனக்கு யாருமே தெரியாது. அப்ப எனக்கு அவங்க 2 பேரும் எனக்கு எங்க மீட்டிங் நடக்குதுனே தெரியல. அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க காலேஜ்ல. அந்த என் ஸ்டாஃப் வந்து இங்க உள்ள ஹெச்ஓடி இவங்க எல்லாருமே டெலீட் பண்ணி விட்டுட்டு என்னைய வந்து ரொம்ப சதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கே அம்மா ஒரு ஐடியாவை கொடுத்து, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலுக்கு அடிக்கிறேன். இந்த மாதிரி சிபிஎஸ்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே நெட்டு. அப்ப அவங்ககிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு கேந்திரிய வித்யாலயா மதுரையில நரிமேட்ல இருக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலுக்கு அடிக்கிறேன். அவங்க சொல்றாங்க, இங்க நாங்க நடத்தல, மகாத்மா காந்தி ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்கதான் சிபிஎஸ்சி வந்து அவங்கதான் வாங்கியிருக்காங்க, அவங்கதான் நடத்துறாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு. உடனே அப்புறம் மகாத்மா காந்தி ஸ்கூல் நெட்ல பார்த்து எடுத்து அப்புறம் அவங்களுக்கு அடிச்சு, அவங்க கேட்டா, மேடம் இப்பதான் 10 மணிக்கு இது மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க என்ன இப்பதான் கேட்குறீங்கன்னு அடிச்சு பிடிச்சு ஓடுனா அப்புறம் அங்கேதான் தெரியுது எல்லாமே. இந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாமே தெரிஞ்சு அப்புறம் அங்கே கண்டுபிடிச்சு நாங்கள் வந்துட்டோம். வந்தா ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹெச்ஓடி பேச்சை தான் கேட்பாளுங்க ஸ்டூடெண்ட் எல்லாம். அதனால அப்படியே எனக்கு டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட்டுக்கெல்லாம் யாருமே வரவே இல்லை. நான் வந்து கீழே தான் தரையில தான் எல்லா டெஸ்க்குமே இருந்துச்சு. 3 மாடி வரைக்கும் நான் போடணும் டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட். ஸ்டூடெண்ட் இவங்க வந்து எக்ஸாமினர் இவங்க வந்து எக்ஸாம் எழுதுறவங்களாம் வந்து உட்கார்றதுக்கு நம்ம சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அப்ப நான் சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு எப்படி டெஸ்க்கை தூக்குறதுன்னு பார்த்தா, என் நம்மனே தொண்டு பண்ணாதவங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டேன், டக்குன்னு தூக்கி இடுப்புலயே தூக்கி 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 கொண்டு போய் டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன்.
பண்ணி அங்கே டிஸ்கரேஞ்ச்மெண்ட் இந்த நம்பர் சீட்டு இந்த ரோல் நம்பர்லாம் ஒட்டுறது வைக்கிறது எல்லாமே பண்ணி எக்ஸாமுக்கு பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். பண்ணிட்டோம்னா நானும் இன்னொரு பொண்ணு 2 பேர் தான். ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ தூக்க முடியாது. நான் ஒரு ஆளே தூக்கினேன். அப்போ கூட கேட்டாங்க இந்த அம்மாவுக்கு என்னை அம்மா தமிழம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா இவங்க பாரு நான் எனக்கு அப்பயே 47 வயசு 48 45 வயசு இப்படி இருக்கும். பாரு இவங்க வயசான இருந்தாலும் பாரு எப்படி பண்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்க கரசு நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. அப்ப நல்லபடியா எக்ஸாம்லாம் முடிச்சோடனே எனக்கு ரொம்ப டார்ச்சர். என் கொஸ்டின் பேப்பர்லாம் மறைக்கிறது வைக்கிறது இதெல்லாம் எல்லாமே அம்மா பண்ணது. ஏன்னா என்ன அவங்க பண்ணாங்கங்கிறத விட அங்கே வந்து நிறைய அம்மா வந்து அந்த இடத்துல இருக்க வேணாங்கிற மாதிரி பிரச்சனையை கொடுத்து அப்புறம் எனக்கு காலேஜே வேணாம்னு சொல்லிட்டு நான் விலகி வந்துட்டேன். அப்ப விலகி வந்த பிறகு எங்க வீட்டுக்கு நான் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி அம்மாட்ட கேட்டேன் 2014. அப்ப அம்மா 3 விரலை காட்டினாங்க. 3 மூட துவரம் பருப்பு 3 டிபி எண்ணெய் 3 மூட அரிசி வாங்கி போட சொன்னாங்க. போட்டேன். அது 3 மாசத்துக்குள்ளே இடம் கிடைச்சு வீடு கிடைச்சிச்சு. இப்ப இந்த பேசிட்டு இருக்கிற வீடு. ஆனா அது வந்து 1 சென்ட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. சின்னதா இருந்துச்சு. அப்ப நான் அம்மாட்ட கூட அழுதேன். ஏமா இனி என்னம்மா நீ திரும்ப இடத்த கொடுத்துருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அம்மா அருள்வாக்கு வருது. வீடு பெருசா வாங்கிட்டு பெயிண்ட் அடிக்க கூட காசு இல்லாம இருக்க நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி அவர் அருள்வாக்கு நான் பாக்குறேன். கண்ணுல தட்டுப்படுது. அப்ப ஏதோ நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. அதனாலதான் அம்மா வந்து கொடுத்துருக்காங்க நினைச்சிட்டு சரின்னு இந்த வீட்டை வாங்கிட்டு இப்படி பாக்குறேன். வீட்டை பார்வையிட தான் வந்தேன். வந்துட்டு இப்படி பாக்குறேன். வீட்டு பக்கத்துல ஒரு மன்றம். அந்த மன்றம் எண்ணு வந்து MD 83. MD 83னா 83ங்கிற வயசு வந்து வயசுலதான் அம்மா வந்து இன்னைக்கு வந்து ஒளி வடிவ பேராற்றல் அடைஞ்சாங்க. அந்த 83வது மன்றம் எண்ணு அந்த நம்பர். அப்ப அப்ப நான் அங்க போறேன். இங்க போய் பாக்குறேன். அந்த அம்மாவை பாக்குறேன். அந்த அம்மா சொல்றாங்க நான் 70 வயசு அம்மா இருக்காங்க அந்த மன்றத்துல. யாருமே இல்ல தொண்டுக்கு வர்றது இல்ல. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க நான் தொண்டுக்கு ஆள் இல்ல எனக்கு மூட்டு வலி வந்துருச்சுப்பா. அழுதுகிட்டே அம்மாட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். நல்ல வேலைக்கு உன்னையும் அனுப்பி விட்டுருச்சு. அதுவும் நீ வேலி கொடுவா வேற இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் என்னைய நான் அப்புறம் மன்றத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். காலேஜை விட்டுட்டு மன்றத்துக்கு போய் தொண்டு பண்ண ஆரம்பிச்சேன். தொண்டு பண்ண ஆரம்பிக்க அந்த அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லாம போயிடுச்சு. போனா அவங்க இறக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடிதான் அந்த மன்றத்தை வந்து எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பழைய ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கெல்லாம் வழிபாடு பண்ண முடியாது, மன்றத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால அம்மா 2006ல வந்து எப்படின்னா 2 பேரை எழுதி காட்டி இந்த இடத்துல சக்தி விடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எழுதி காட்டினாங்க. எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியல. எனக்கு அப்புறம் 2 மன்றம் கொடுக்க போறாங்கிறது அப்புறமே தெரிஞ்சிச்சு. அப்புறம் இங்க ஒரு மன்றம் ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி தொண்டு பண்ணின்னு சொன்னீங்க ஐயப்பன் கோயில். அதுக்கு பின்னாடி அந்த இடம் வாங்கி போட்டிருந்தோம். அந்த இடத்துல ஒரு மன்றம். இப்ப 2 மன்றம் அம்மா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேரை எழுதி காட்டினதுக்கு 2 மன்றம் கொடுத்துருக்காங்க. அது அம்மா இருக்கும் போதே எல்லாமே பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த MD 83ங்கிற இந்த மன்றம் இது மதுரையில இருக்கிற மன்றம் வந்து அப்ப அவங்க எல்லாருமே எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்காரவங்க எல்லாம் எடுங்க, இங்க வச்சிருக்காதீங்க. அதனால திரும்ப மறுபடியும் அடிச்சு பிடிச்சு அம்மாட்டையே வந்தாச்சு. நானே செலவழிச்சு எல்லாருமே டிக்கெட் போட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டு அம்மாட்ட சொன்னேன். அம்மா 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 மன்ற தலைவி இறந்து போயிட்டாங்கம்மா. இப்ப நாங்க தாம்மா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே சொன்னேன். நான் பாக்குறேன்னு சொல்லல, நாங்க தாம்மா பாக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அம்மா மன்ற வளர்ச்சி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். நான் இடம் வேற மன்றம் கட்டணுமா, இடத்த வித்துட்டு மன்றத்தை கட்டுறேம்மான்னு சொன்னேன். உடனே அம்மா மௌனமா இருந்துட்டு இப்படி மண்டையை இப்படி மறுபடியும் கேட்டாங்க. மறுபடியும் சொன்னேன். உடனே மௌனமா இருந்தவங்க மௌனத்தை கலைச்சிட்டாங்க. அப்ப நான் வீரரான் சக்தி கீழே உட்காந்துருந்தாரு. அப்ப நான் சொன்னேன் அம்மா மன்றம் நான் சொல்லிட்டேம்மா, அம்மாவுக்கு ஒன்றும் இடம் இல்லாம இல்ல, அப்படி ஒன்றும் தொந்தரவு உருவாக்கல, அதனால என் இடத்துல கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வீரரான் சக்தி பயங்கர சத்தமா கத்துறாரு. நீ நல்லா சொன்னம்மா, நீ சொன்னதாம்மா சரியான வார்த்தை, நீ பாத்துக்கோ அப்படின்ட்டாரு. உடனே அம்மா மௌனத்தை கலைச்சிட்டு நீ நல்ல முடிவு எடுத்த, நீ பாத்துக்கோ, உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்ப மறுபடியும் நான் அம்மாட்ட சொல்றேன், அம்மா நான் ராம்நாட் இடத்த வித்துட்டு அது கட்டுறேம்மா, மன்றத்தை கட்டுறேம்மா அப்படிங்கிறப்போ அம்மா சொன்னாங்க அதெல்லாம் நீ விற்க வேணாம், எல்லாருக்கிட்டையும் இப்படி கையை காட்டி எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி கட்டு அப்படின்ட்டாங்க. கட்டுன்னு அம்மா சொன்னதுக்கு பிறகு யாராச்சும் நம்ம போய் கேட்கிறோமோ ரூபா 100 200 500 அப்படியே வந்துருச்சு. அப்போ வட்ட தலைவராக இருந்தவர் பத்மநாதன் சொல்லிட்டு அவங்க எங்க மன்றத்து துணைத் தலைவர் ஒருத்தர் அழகரசன் அண்ணே இவங்களை வச்சு ஒத்தனாரும் வேற மன்றத்துக்காரு தான். அதை நீங்க சென்ட்ரிங்க போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டேன். சொன்னது பிறகு அப்புறம் நாங்க வியாழக்கிழமை அதுவுமா சென்ட்ரிங் போடுறோம். வெள்ளிக்கிழமை அதுவுமா வெள்ளிக்கிழமை வழிபாடு வச்சிருந்தேன். எங்க வீடு 10க்கு 10 தான், சின்ன ரூம் அப்போ இருந்தது. அந்த இதுல ஒரு 7 8 படி இருக்கும். ஒரு பசுமாடை இங்க இருந்து விறுவிறுன்னு வந்துச்சு சத்தி. அது பாட்டுக்குள்ள ஏறி வந்து உள்ள வந்து அப்படியே அப்படியே சுத்துச்சு. படத்துக்கு முன்னால சுத்துது. எனக்கு 10க்கு 10 சின்ன இது. எனக்கு வந்து அப்ப புரியல. ஏதோ ஒண்ணு பசுமாடு வருது. ஆனா வந்து சுத்தி அம்மா படத்தை தள்ளி விட்டுருச்சுன்னா
நம்மளே வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கவேன்னு சொல்லிட்டு இப்படியே சுத்தி 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 வருது. வந்து யூரினை போயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு சாணி போட்டுருச்சு. போட்டு செவர் ஃபுல்லா தெரிச்சிருச்சு. அப்புறம் என்ன செய்யுது, அதுவா என்னமோ மனசு கூப்பிட்ட மாதிரி அது வாட்டுக்கு ரூமுக்குள்ள போகுது. ரூமுக்குள்ள போய் ஒரு சுத்திட்டு வருது. சுத்திட்டு வந்து திரும்ப மறுபடியும் அதுவா நானாவே சொன்னேன், அம்மா இறங்குமா, நேரம் ஆயிடுச்சுமா, வழிபாட்டுக்கு வந்துருவாங்கம்மா, சாணியா வேற போட்டு வச்சுட்டேன், நான் இப்பதான் அழைச்சிட்டேன், மறுபடியும் இது ஒன்று வேண்டிட்டு அம்மா அப்படியே பசுமட்டை லைட்டா பத்தி 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 அப்படியே இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டுட்டா மறுநாள் இது வெள்ளிக்கிழமை நடந்தது. சனிக்கிழமை போல அம்மா மதுரை மாவட்டத்துக்கு யாரோ போயிருக்காங்க, தலைவர் போயிருக்காங்க. அம்மா உடனே சொல்லியிருக்காங்க, நான் மதுரை மாவட்டத்துக்கு வர்றேன் அப்படின்ட்டாங்க. சொன்னோடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அம்மா நம்ம மன்ற ஆரம்பிச்சு நம்ம அம்மா கையாலே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். அம்மா கேட்டாங்க, என் மேல நீ எவ்வளவு பாசமா இருக்க. அப்ப வந்து கனவுல கேக்குறாங்க, அந்த இடத்த ஆ. விக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுக்கும் போதே அம்மா இப்படி கழுத்தை சாச்சிட்டு கேக்குறாங்க, என் மேல நீ எவ்வளவு பாசமா இருக்க, எவ்வளவு பாசமா இருக்கன்னு கேட்டுட்டு இப்படி கையை சொல்லட்டி, அம்மா அருள்வாக்குல சொல்றாங்க இல்லையா, அப்படி கையை சொல்லட்டி அருள்நிலையில இருக்கிற வேப்பல படத்தை வச்சு வழிபாடு பண்ண சொன்னாங்க சித்தி. ஐயா சொன்னார் இல்லையா, சோமசுந்தர ஐயா, அருள் அம்மா இயக்கத்திற்கு ஒரு அருள் உண்டுன்னு, அதே மாதிரி அருள்நிலை படமும் அம்மா சொன்னாங்க. கடைசியில என்னைய வர சொல்லி அருளும் கொடுத்துட்டு போனாங்க. கனவுல சொல்லி நேர வர சொல்லி சிரிச்சுக்கிட்டே அருளை கொடுத்துட்டு போனாங்க. அருள் உனக்கு உண்டு அப்படின்னு. அதனால நிறைய அம்மா அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது மன்றம் தான் சத்தி உசிரை, மத்த வேற எதுவும் இல்லை, மன்றம் தான் நம்மளுக்கு. ஏன்னா அந்த இடமே ராமநாதத்துல இருக்கிற இடமே அந்த காலத்துல வந்து தான தர்மம் பண்ண ஊர். இன்னைக்கு அதுலயும் ஒரு மன்றம் உருவாயிருச்சு. இது வந்து 3 கூடநகர் 3 MD 83. இன்னைக்கு அம்மாவுடைய வயசே அம்மாவுடைய ஒளி வடிவ பேராற்றல் 83 வயசுல தான் அம்மா பண்ணாங்க. அம்மா வந்து கேட்டாங்க, அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு எந்த இடமா வேணும் அப்படின்னு கேட்டேன். அம்மா வந்து 2 பிளாட்ல கையை வச்சுக்கிட்டு என்னை பார்க்காம 2 பிளாட்ல அப்படி கையை வச்சாங்க. அப்ப இப்ப கேட்டாங்க. அப்ப அம்மா நான் சொன்னேன், இது அம்மா வந்து சக்திபீடம் கட்ட போறேன்னு சொன்னாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல தலைவர் எல்லாம் சொன்னாங்க. அம்மாவுக்கு மன்றத்துக்கு இடம் கொடுத்து அம்மாவோட உள்ளத்துல இடம் பிடிச்சிட்டீங்க. அப்படின்னு இல்ல சத்தி, யாருக்கும் அது அம்மா வந்து யாருக்கும் நம்ம இந்த கிட்ட மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இல்ல அது மாதிரி கோடீஸ்வரர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள் நில புலன்களோட இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இருக்கிறத அம்மாக்கு கொடுக்கணுன்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதனாலதான் அம்மாட்ட அருள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு, அந்த நிறைய மனசை அருள் கொடுத்ததும் கிடைச்சிருக்கு. அம்மா தானே. அது அம்மா கடைசிக்கு மதுரை மாவட்டத்துல சொல்லும்போது சொல்றாங்க, அம்மா வேற எங்கேயும் இல்லைன்னு இப்படி தன்னேஞ்ச தொட்டு காட்டி அம்மா இங்க இருக்கு அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள் அம்மா பேசினாங்க. இந்த சக்திங்கிறதுக்கே அம்மா எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சக்திங்கிறவ சக்தியா இருக்கணும். அந்த இக்கனால புள்ளி எடுத்துப்பாரு, அது வந்து என்ன வரும் அப்படின்னு நம்மகிட்டே கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் சகதிமா அப்படின்னு. அப்ப அந்த காவை எடுத்துப்பாரு, சதிமா. அப்ப நீ சக்திங்கிறவ சதி பண்ணக்கூடாது. நீ சதி பண்ணினா அந்த சகதியிலேயே நீ மாட்டிக்கிடுவ. இதெல்லாம் அம்மா வந்து நமக்கு சொன்ன வார்த்தைகள். இன்னைக்கு ஒவ்வொரு செவ்வாடை தொண்டனும் இன்னைக்கு வந்து அதை உணர்ந்து நம்ம செயல்பட்டா யாருக்குமே நம்ம சதி பண்ண மாட்டோம். அம்மா சொல்றாங்க, நீ வினை விதைச்சா வினையத்தானே இருப்ப அப்படின்னு அதெல்லாம் சொல்றாங்க. அம்மா வந்து வீட்டுக்கு போயிட சொல்றாங்க. ஒரு தடவை நாங்க இந்த விக்ரம் பிரபு படம் பார்த்துட்டு போனதுக்கு கூட நானே சீடியை வாங்கி கொடுத்துட்டேன். அப்ப வாங்கி கொடுத்தா அதை கூட அம்மா வந்து என்னை வந்து திட்டாம கேக்குறாங்க. இது பஸ்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சத்தி, பஸ் வந்து அடிச்சிருச்சு, இந்த பக்கம் கண்ணாடி அடிச்சுட்டு போயிடுச்சு. பிரபு மகன் படம் தான் சொல்லிட்டு அம்மாவுடைய தொண்டரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துட்டேன் சீடியை. வந்து பார்த்துட்டு படம் பார்த்துட்டு போனேன். அப்ப வேலுக்குழு வந்து சத்தம் போட்டு அவர் வந்து என்னை திட்டிவிட்டாரு, நீ என்ன வேலுக்கு கருவ பண்ணி போகையில நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு மொபைலை தூக்கி எரிஞ்சுட்டார் சத்தி. அதை வந்து அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. தப்பு பண்ணது நான், ஆனா தண்டனை கொடுத்தது அவருக்கு. அவர் பக்கம் கண்ணாடி பூரா அடிச்சு இந்த கண்ணாடி பூரா அவர் மேல கொட்டிடுச்சு. நான் எனக்கு பயம் கொடுத்து போச்சு. சரின்னு அம்மாவை பார்க்க போகணும்னு பார்த்தா அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மாவுடைய வீட்டுக்கு போகவே முடியல. மறுநாள் காலையில போல கருவறை பணி பண்ணிட்டு இருக்கையிலே வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நாங்க ஓடுறோம். ஆனா போகும்போது எனக்கு தான் நெருடல். ஏன்னா நம்ம தானே சீடி வாங்கி கொடுத்தா, நம்மளதான் அம்மா வந்து கூட்டத்துல வச்சு கேட்க போறாங்க அப்படின்னு பயந்துகிட்டே போறேன். அம்மா எந்திரிச்சவனே எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்து கேக்குறாங்க, இது யாரு ஆடு கோழி கறி தின்னுட்டு வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டிரைவரா சாப்பிட்டுருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்டுருக்காங்க, கருவறை பணி வந்தவங்க சாப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு அது தெரியாது. ஆனா அம்மா அதை கொண்டுட்டு வந்துருச்சு. கொண்டுட்டு வந்துட்டு அடுத்த வார்த்தை அம்மா கேக்குறாங்க, இந்த பிரபு குடும்பம் பூரா என்கிட்ட கேட்டுதான் நடிக்க போகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் மறுபடியும் அம்மா கேக்குறாங்க, அந்த பிரபு மையம் பேர் என்ன அப்படின்னு எனக்கு போட்டு கேக்குறாங்க. பிரபு மையம் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் வாயவே திறக்கல. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க, விக்ரம் பிரபு இந்தா தெரியுதுல அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாங்க. நக்கல் அடிச்சுட்டு அப்புறம் கேக்குறாங்க, எல்லா நடிகரும் எல்லா பேருமே என்கிட்ட வந்து கேட்டு கேட்டுதான் நடிக்க போறாங்க அப்படின்னு அம்மா அந்த விக்ரம் பிரபு நடிச்ச படம் 2 படத்தை கூட சொல்றாங்க. இப்ப என்கிட்ட கேட்டு போய் தான் நடிச்சு இப்ப பாரு ஹிட் ஆகிட்டு இருக்கு. என்கிட்டதான் வர்றாங்க நடிகர்கள் பூரா என்கிட்ட கேட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு. அதுல இருந்து சத்தி நாங்க சிடி போடுறது இதுன்றது இதெல்லாம் ஒரு அனுபவ பாடங்கள். இதெல்லாம் நம்ம எதுவுனவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு தூணிடுவேன். நீங்க அப்படியே தூணிடுறது.
அது மாதிரி அம்மானா அம்மாங்கிறது மட்டும்தான், அந்த தொண்டுக்கு போறோமா பார்த்துட்டு வந்துடுறோமா, இது ஏற்பட்ட மாதிரி தெய்வம் பாத்தீங்களா? எவ்வளவு ஆஹ் இனிமையா உரையாடி பேசினாலும் அதெல்லாம் பஸ்ல மறக்கவே பேசிட்டு முடியாது. இந்த எனக்கு சம்பத்துன்னு ஏக்கமா சொல்லிட்டு இருக்கு. ஒருத்தங்க என்ன ஏக்கமா அம்மா அதெல்லாம் கிடைக்காதப்ப அப்படின்னு. இல்ல இன்னைக்கு முதலமைச்சரா இன்னைக்கு இத்தனை பேரோட ஓட்டுகளை ஆஹ் வாங்கின இவர் கூட அம்மாவுடைய அம்மா தினம் பேசுறப்ப அம்மா பக்தர்கள்ட்ட கேட்பாங்கல்ல உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேக்குறப்ப அந்த ஆமா இருக்கிற குட்டி அதுவும் பசங்க எல்லாம் கேட்பாங்க. இந்த பேரை திரும்ப 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 அம்மா பேருக்கு அம்மாக்கு முன்னாடி சொன்னதுனாலதான் என்னமோ அவங்க இவ்வளவு ஒரு அமோகமா இப்படி ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் ஒரு சரித்திரம் படிச்ச மாதிரியான ஒரு விஷயம் அம்மாக்கு முன்னாடி இந்த பெயர் பலமுறை உச்சரிக்கப்பட்டனால இருந்திருக்குமோன்ட்டு அம்மா யோசிச்சு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அம்மா வந்து தான் போக போறோங்கிறத எல்லாருமே நீ நடிக்கதான் வந்திருக்க, நீ நடிச்சு முடிச்ச உடனே ஒரு நாளைக்கு போக போற அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நடிகர்கள் வார்த்தையை போட்டது அம்மா. நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. அம்மா கேட்டது ஒவ்வொரு நடிகர்களையும் பத்தி கேட்டது. ஏன் உங்க அம்மா அப்பா நடிகர், அம்மா அப்பா உனக்கு பிடிக்காதா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க ஹீரோ அம்மா. இல்லையா நீ ஹீரோலாம் சொல்ற, உனக்கு பிடிச்ச ஹீரோ எனக்கு உண்மையை சொல்லு, ஆமா சொல்லலைனாலும் அம்மா திருப்பி போட்டு கேட்பாங்க. ஏய் பொய் சொல்லாத, ஆமா சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் பிடிக்குமா, சிவாஜி பிடிக்குமா இப்படி சொல்லவும், விஜய் சொல்லவும் உடனே அம்மா சொல்லுவாங்க, ஏன் உங்க அம்மா பிடிக்காதா, ஏன்னா அவங்க நடிக்கதான் வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு போயிடுவாங்க. நீனும் நடிக்கதான் வந்திருக்க, நானும் நடிக்கதான் நடிச்சிட்டு நானும் போயிருக்கேங்கிறது எல்லாத்தையுமே அம்மா வந்து சூட்சமமான முறையில நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க சத்தி. ஆயிரம் ஆனா அர்த்தங்கள் அம்மா உண்மையிலே அப்படி ஒரு வார்த்தை விளையாட்டாட்டம் தெரியும் ஆனா அதுதான் ஆஹ் வாழ்க்கை அதுதான் ஆமா. நிதர்சனம் இல்ல அதுக்கு நாங்க சிரிப்போம். சிரிச்ச உடனே அம்மா சொல்லுவாங்க, சிரிக்காதீங்க சிந்திங்கன்பாங்க. அந்த வார்த்தைகளும் சொல்லுவாங்க அம்மா. சிரிக்காதீங்க சிந்திங்கன்பாங்க. அவர் நிறைய விஷயங்கள் அம்மா பேசியிருக்காங்க. ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு எப்படின்னா, அம்மா அந்த ஒரு வாய்ஸை கொடுத்துச்சு. இந்த வேள்வியில முதல்ல இந்த சித்ரா பௌர்ணமி வேள்வியில ஒரு 3வது தடவை உட்காரும்போது அம்மாவுடைய முகம் வந்து இருந்துச்சு சித்தி. அப்ப போய் அம்மாட்ட போய், நமக்கு தெரியாதுல்ல அம்மா வந்து பரம்பொருள்னு, அம்மாட்ட போய் காட்டுறேன். அம்மா சொல்றாங்க, இப்படி படத்தை காட்டுறேன். அம்மா அப்படி கையை வச்சுட்டு உடனே சொல்றாங்க, அம்மா பத்தியா, என்னது என்னதுன்னு கேட்டாங்க. அம்மா முகம் வந்திருக்குமான்னு சொல்றேன். அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, பத்தியா பத்தியா அம்மா உனக்கு எப்படி வந்திருக்கு பத்தியா, நீ என்ன உனக்கு எல்லா செல்வாக்கும் வந்து சேரும் அப்படின்றாங்க. அம்மா அந்த செல்வாக்குன்னு சொன்னது பணம் காசு இல்ல, இந்த வாய்ஸை கொடுத்தாங்க. மந்திரம் படிக்கும் போது அந்த ஒரு அதிர்வுகள் உருவாக்குற மாதிரி அந்த வாய்ஸை கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் மேல்மருவத்தூர்ல எங்கேயாவது என்னன்னா என் வாய்ஸை கேட்டவனே சொல்லுவாங்க, கண்ணகி சக்தி உங்க வாய்ஸை கேட்டுதான் நான் பார்த்தேன், அப்படி உங்க சத்தத்தை கேட்டுதான் நான் திரும்பினேன், இப்படி கேட்பாங்க. அது மாதிரி அம்மா கொடுத்த அந்த செல்வாக்குங்கிறது அதுதான் சக்தி. அம்மா மந்திரம் படிக்கிறதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அம்மா வந்து கேக்கு வெட்டினாங்க சக்தி, கேக்கு வெட்ட சொன்னாங்க. அது வந்து என்னமோ ஒரு ரோபோ மாதிரி நின்றுச்சு. அவங்க எல்லாரும் வெட்டுறாங்க வைக்கிறாங்க கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு ரோபோ மாதிரி நின்றுட்டு திருப்பி மறுபடியும் எந்திரிச்சிட்டு அம்மா சொல்றாங்க, இது என் குடும்பம் சொல்றாங்க, இது என் குடும்பம் சொல்றாங்க, இதுதான் என் குடும்பம் அப்படின்னு அப்படியே எங்கிட்ட எங்க பக்கம் கையை நீட்டி சொல்லிடுச்சு சத்தி அம்மா. அப்படியே எல்லாருமே அம்மா அம்மா அம்மான்னு அழுதுட்டோம். இவ்வளவு ஒரு பாசமும் அன்பும், அன்பால கட்டப்பட்டவன நம்ம அம்மா. அன்பு நம்ம எந்த அளவுக்கு செலுத்துறோமோ அதே அன்பு அம்மா அதை விட பல மடங்கு நம்ம மேல ஒரு பாசமும் ஒரு பரிவும். அம்மா மாதிரி முடியாது சத்தி. திரும்ப மறுபடியும் கூப்பிட்டு அவங்க அவங்க வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் கூப்பிட்டு அம்மா நக்கல் அடிக்குது. இது ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்கன்னு சொல்றாங்க, இது வந்து இது என்ன இதுல வேலை என்ன நீ எங்க வேலை பார்க்கற அப்படின்னு கேக்குது. கேட்டு அப்படி நக்கல் அடிக்குது சத்தி அம்மா. நக்கல் அடிச்சு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரோபம் மாதிரி அகத்துல உள்ள போயிடுச்சு சத்தி. எனக்கு எதுவுமே பேசவே இல்லை, சந்தோஷமே இல்லை.